தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஜீவியத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, உடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படும்படியாகவும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் காலத்தை அறிந்து விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்திலேயும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தில் இரவு என்கிற வார்த்தையின் மூலமாக எப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்துவிட்டு, அப்படிப்பட்ட இரவு நம் ஜீவியத்தில் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிருக்கிறது, ரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. அது ஆத்ம ரட்சிப்பு மாத்திரமல்ல, சரீர மீட்பாகிய ரட்சிப்பு கர்த்தருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆகவே விழிப்புள்ள ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்திலும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். தெய்வ பிள்ளையை, இந்த நாளிலேயும் கூட பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகல் எப்படிப்பட்ட அனுபவமாய் இருக்கும் என்பதை தியானிக்க இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த வாரத்திலே 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நாம் ஆதாரமாக கொண்டு தியானித்தோம். கர்த்தர்தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதுதான் அந்த பகல் வேளையிலே காணப்படக்கூடிய தெய்வீக அனுபவம். அந்த நாளுக்காக நாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். அந்த நாளுக்காக நாம் விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பகல் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த வேளையிலே 3 விதமான சத்தங்கள் உண்டாயிருக்கிறது. ஆரவார சத்தம் உண்டாயிருக்கும். அந்த ஆரவார சத்தம் என்ன செய்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். சில வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாளிலே உண்டாயிருக்கக்கூடிய ஆரவார சத்தம் கல்லறையிலே காணப்படக்கூடிய மரித்தவர்கள் உயிரோடு எழும்பச் செய்ய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே உண்டாயிருக்கக்கூடிய
மற்ற 2 சத்தங்களை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது இரண்டாவதாக உண்டாயிருக்கக்கூடிய சத்தம் என்னவென்றால் பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாயிருக்கிறது. இந்த பிரதான தூதன் யார் என்று நாம் வேதத்தை தியானித்து பார்க்கும்போது இந்த பிரதான தூதனுடைய பெயர் மிகாவேல் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மிகாவேல் என்கிற பிரதான தூதன் பரலோகத்தில் உள்ள சேனைக்கு பொறுப்புள்ளவனாக காணப்படுகிறான். இந்த பிரதான தூதனாகிய மிகாவேலுடைய பொறுப்புள்ள வேலை என்னவாய் இருக்கிறது என்பதை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே நம்மால் படிக்க முடியும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தை பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசு அல்லது சாத்தான் அல்லது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தினுடைய வேலை என்னவென்றால், சபையிலே காணப்படக்கூடிய பூர்ணமாக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவானையும் பாவம் செய்ய வைத்து விழத்தள்ள வைப்பதுதான் இந்த பெரிய வலு சர்ப்பத்தின் வேலையாயிருக்கிறது. இந்த பிசாசனுடைய வேலை என்னவென்றால், சபையிலே தேவனால் உருவாக்கப்பட்டு வரக்கூடிய வெற்றிகரமாக பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் விழத்தள்ள பண்ணுவதுதான் இந்த பெரிய வலு சர்ப்பத்தின் வேலையாயிருக்கிறது, அல்லது இந்த பிசாசின் வேலையாயிருக்கிறது, அல்லது இந்த சாத்தானுடைய வேலையாயிருக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன என்று படிக்கிறோம். இந்த ஸ்திரீ யார் என்று நாம் தியானிக்கும் போது இந்த ஸ்திரீ தான் புதிய ஏற்பாட்டு சபையாக காணப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஸ்திரீ எப்படி காணப்படுகிறாள் என்றால், பிரகாசித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய ஜீவியமானது சூரியனை போலவும் சந்திரனை போலவும் நட்சத்திரங்களை போலவும் உள்ள அனுபவங்களால் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு சபை தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்தலமாய் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று பிரகாசிக்க கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய நீதி என்கிற வஸ்திரத்தை தரித்திருக்கிறபடியினால்
அவர்களுடைய ஜீவியம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கிறபடியினால் தேவனுடைய சபையின் அனுபவம் எப்படி காணப்படுகிறது என்றால், சபையானது சந்திரனின் மீது காணப்படுகிறது, தேவ கிருபையின் மீது நிலை நின்று கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் காணப்படுகிறது. இந்த 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்கள் என்று சொல்லுவது எதை காட்டுகிறது என்றால், சபையானது அப்போஸ்தல உபதேசத்தை கை கொள்ளக்கூடிய அனுபவத்திலே பிரகாசிக்கக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் அனுபவமாயிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபை என்ன செய்கிறது? ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான வேலை என்னவென்றால், அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை பரிசுத்தத்திலும் தெய்வீக விசுவாசத்திலும் தெய்வீக அன்பிலும் தேவ சித்தம் செய்வதிலும் பூர்ணமாக்கி ஆண் பிள்ளையை உருவாக்கக்கூடிய அல்லது வெற்றியுள்ள ஜீவியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்களை உருவாக்கக்கூடிய சபையாக காணப்படுகிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் அனுபவமாயிருக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் தியானித்து பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறீர்களா? பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்படுகிறீர்களா? அப்படி காணப்படுவீர்களானால் நீங்களும் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை தரித்து கொண்டவர்களாக, தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கிறவர்களாக, பூரண பரிசுத்தவான்களாக, ஆண் பிள்ளையாக காணப்படுவீர்கள். அப்படி காணப்படும் பொருட்டு பிசாசின் வேலை என்னவென்றால், சாத்தானின் வேலை என்னவென்றால், பெரிய வலுசர்ப்பத்தின் வேலை என்னவென்றால், அப்படி உருவாக்கப்படுகிற பரிசுத்தவான்களை அவர்களுடைய பரிசுத்தத்திலிருந்து, அவர்களுடைய விசுவாசத்திலிருந்து, தேவன் மேல் வைத்திருக்கிற தெய்வீக அன்பிலிருந்து, அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்கிற ஜீவியத்திலிருந்து அப்படிப்பட்ட பூர்ண பரிசுத்தவான்களை விழ தள்ளும்படியாக தான் இந்த பெரிய வலு சர்ப்பம் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. இந்த 2 அனுபவங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையின் வேலை என்ன, சாத்தானாகிய பெரிய வலு சர்ப்பத்தின் வேலை என்ன என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சபையானது ஒவ்வொரு ஆத்துமாவையும் பூர்ண பரிசுத்தத்திற்குள்ளாக வழிநடத்தி வெற்றியுள்ள ஜீவியம் செய்யக்கூடிய ஆண் பிள்ளையாக தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிலை நிறுத்தக்கூடிய வேலையை புதிய ஏற்பாட்டு சபை செய்து வருகிறது. ஆனால் வலு சர்ப்பமாகிய பிசாசாகிய சாத்தானுடைய வேலை என்னவென்றால், அப்படி பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை விழ தள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த யுத்தம் யாருக்கும் உண்டாயிருக்கிறது என்றால், சாத்தானாகிய வலு சர்ப்பத்திற்கும் தேவ ஜனமாகிய பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே தேவ ஜனங்களுக்கு உதவும்படியாக, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு உதவும்படியாக தேவன் நியமித்திருக்கிற ஒரு பிரதான தூதன் தான் மிகாவேல் தூதனாயிருக்கிறான். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த வலு சர்ப்பத்தின் முக்கியமான சிரத்தை எல்லாம் ஆண் பிள்ளை
ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதுதான் வலு சர்ப்பத்தின் சிந்தையாயிருக்கிறது. என்றாலும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளைக்காக, அந்த ஜெயம் கொண்ட பரிசுத்தவானுக்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால் யுத்தம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார். அதற்காக தேவன் நியமித்திருக்கக்கூடிய சேனைக்கு பொறுப்புள்ளவனாக காணப்படுகிறவன் தான் பிரதான தூதனாகிய மிகாவேல். தெய்வ பிள்ளையே, வலு சர்ப்பமானது என்ன செய்கிறது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று படிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறதா? சபையாம் ஸ்திரீ பிரசவ வேதனை பட்டு வெற்றிகரமாக ஒரு ஆத்துமாவை பூர்ண பரிசுத்தவான்களாக பெற்று எடுக்கும் போது அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தை இழுத்து பரலோக சிங்காசனத்திலிருந்து பூலோகத்தில் தள்ளுவதே அதனுடைய ஒவ்வொரு நாளும் அதனுடைய கிரியையாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பெரிய வலு சர்ப்பமானது சாதாரண கிறிஸ்தவர்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இந்த வலு சர்ப்பத்தின் சிந்தையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுகிற, வெற்றிகரமாக பூர்ண பரிசுத்தவான்களாக காணப்படுகிற பரிசுத்தவான்களை தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக உயர்ந்து செல்ல கூடாதபடி தடை செய்து அவர்களை இழுத்து கீழே தள்ளி அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் நாசமாக்க செய்வதுதான் இந்த சாத்தானுடைய வேலையாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இன்றும் கூட நம்முடைய பரிசுத்தத்தை அழிக்கும்படி எத்தனிக்கிற பிசாசுக்கு விரோதமாக நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. தெய்வ பிள்ளையே, தேவன் சபையை பூர்ண பரிசுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற, தேவனுடைய பரிசுத்தவான்களை விழத்தள்ளும்படியாக கிரியை செய்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் வல்லமையையும் கீழ்ப்படுத்தி அதிலே வெற்றி சிறக்கும்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு துணையாக அவருடைய பரலோக சேனையை வைத்திருக்கிறார். அந்த பரலோக சேனையின் பிரதானமான தூதன் தான் மிகாவேல். தெய்வ பிள்ளையே, ஒரு கேள்வி நமக்கெல்லாம் உண்டாயிருக்கும். பரலோகம் மிகவும் சமாதானமுள்ள இடம் அல்லவா? பரலோகம் சமாதானமுள்ள ஒரு இடமா இருக்குமேயானால் எதற்காக தேவன் தமக்கென்று ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். தெய்வ பிள்ளையே, பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அல்லது பரலோகத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு போராட்டமும் இல்லை. அங்கே பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் தான். ஆனால் பரலோகத்தில் செல்ல போகிற பரிசுத்தவான்களுக்கு இந்த பூலோகத்திலே பெரிய வலு சர்ப்பத்தினால், சாத்தானால், பிசாசால் யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆகவேதான் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு யாரால் போராட்டம் உண்டாம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு போராட்டம் உண்டு என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால்
இந்த போராட்டம் பரிசுத்தவான்களுக்கு துரைத்தனங்களால் உண்டாயிருக்கிறது, அதிகாரங்களால் உண்டாயிருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உண்டாயிருக்கிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு பரிசுத்தவான்களுக்கு போராட்டம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட போராட்டங்களிலே தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய பரலோக சேனைகளின் பிரதான தூதனாகிய மிகாவேலை கொண்டு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆம், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாக தம்முடைய தூத சேனைகளுடன் பரிசுத்தவான்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதைதான் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த யுத்தம் எங்கே காணப்படுகிறது என்றால் வானத்திலே காணப்படுகிறது. ஏனென்றால் ஆகாயத்திலே ஒரு பிரபு காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, ஆகாயத்தில் ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அந்த பிரபுவை கடந்துதான் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். பரலோகத்திலிருந்து பரலோக தூத சேனைகள் பூலோகத்திற்கு வர வேண்டுமானாலும் இந்த ஆகாயத்தில் உண்டாயிருக்கக்கூடிய அதிகாரங்களை கடந்துதான், ஆகாயத்தில் காணப்படுகிற பிரபுவை கடந்துதான் இந்த பூலோகத்திற்கு வர வேண்டும். அதை நாம் எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆகாயத்திலே வான மண்டலங்களிலே ஒரு பிரபு காணப்படுகிறான், ஆகாய பிரபு காணப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, அந்த ஆகாய பிரபுவை கடந்துதான் தேவ சேனைகளும் இந்த பூலோகத்திற்கு கடந்து வர வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் செல்ல வேண்டுமானால் இந்த ஆகாயத்து பிரபுவை கடந்துதான் செல்ல வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு எப்பொழுதுமே எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அந்த போராட்டம் ஒரு யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தம் எங்கே காணப்படுகிறது? வானத்திலே காணப்படுகிறது. அந்த யுத்தம் யாருக்கும் உண்டாயிருக்கிறது? தேவனுடைய சபையிலே காணப்படுகிற பரிசுத்தவான்களுக்கும் இதோ வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் அந்த யுத்தம் உண்டாயிருக்கிறது. அந்த யுத்தத்திலே பரிசுத்தவான்கள் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே வீழ்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்கிறார்? அந்த பெரிய வலு சர்ப்பத்தின் சகல பொல்லாத கிரியைகளிலேயும் ஜெயமெடுக்கும்படியாக, வெற்றி சிறக்கும்படியாக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவன் தம்முடைய பிரதான தூதனாகிய மிகாவேலை கொண்டு உதவி செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். இப்பொழுது அந்த 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக விளங்கும். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் யாரோடு யுத்தம் பண்ணினார்கள்? வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை.
வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, பூமியிலே அது விழ தள்ளப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும்படியாக, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய சேனைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தம்முடைய தூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோக சேனைக்கு பொறுப்புள்ளவனாக காணப்படுகிறவன் தான் மிகாவேல் என்கிற தூதன். தெய்வ பிள்ளையே, அந்த மிகாவேல் இன்றைக்கும் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைக்காக அல்லது பரிசுத்தவான்களின் கூட்டத்தாருக்காக இன்றைக்கும் உதவி செய்யக்கூடியவனாக, எல்லா பாதாளத்தின் வல்லமைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஜெயமோ தேவ ஜனங்களுக்கு, ஜெயமோ பரிசுத்தவான்களுக்கு கர்த்தரால் வரும். தெய்வ பிள்ளையே, இதற்கு ஒரு திருஷ்டாந்தமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு சம்பவத்தை நம்மால் படிக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரரை பெர்ஷியரில் நின்று விடுவிக்கும்படியாக தானியேல் என்கிற தேவ மனிதன் ஜெபத்திலே போராடி கொண்டிருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆம், தானியேலுக்கு ஜெபத்திலே ஒரு போராட்டம் காணப்பட்டது. அந்த போராட்டம் எதற்காக காணப்பட்டது என்றால், இஸ்ரவேல் புத்திரரை பெர்ஷியருடைய கரத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தானியேல் ஜெபத்திலே போராடி கொண்டிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். தானியேலுடைய ஜெபத்திற்கு உத்தரவு சொல்லும்படியாக ஒரு தூதன் கடந்து வருகிறான். அப்படிப்பட்ட வேளையிலே அந்த தூதனுக்கு பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து நிற்கக்கூடியவனாக காணப்பட்டான். அப்பொழுது என்ன நடந்தது? அந்த பெர்ஷிய அதிபதியாகிய பொல்லாத ஆவியோடு போராடி கொண்டிருந்த தானியேலுக்கு அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக வந்த தூதனுக்கு துணை நிற்கும்படியாக தேவன் யாரை அனுப்புகிறார் என்றால் மிகாவேலை அனுப்பினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரரை பெர்ஷிய அதிபதியின் கரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தானியேல் ஜெபத்திலே போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக ஒரு தூதன் கடந்து வருகிறான். ஆனால் அந்த தூதனுக்கு பெர்ஷிய அதிபதியின் பொல்லாத ஆவி எதிர்த்து நிற்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த வேளையிலே தேவன் தானியேலுக்கு துணை நிற்கும்படியாக, அந்த தூதனுக்கும் துணை நிற்கும்படியாக மிகாவேலை அனுப்பினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, இன்றைக்கும் நீங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதை பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அறியும் போது, நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று பிசாசின் வல்லமைகள் அறிந்து கொள்ளும் போது உடனடியாக என்ன செய்கிறது என்றால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்று, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேறக்கூடாது என்று உங்களுக்கு விரோதமாக அந்த பொல்லாத சேனைகள் யுத்தம் செய்யக்கூடியதாகவே காணப்படுகிறது. அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யக்கூடியதாகவே காணப்படுகிறது. ஆனால் நீங்கள்
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அதை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ளும் போது ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அப்படிப்பட்ட பொல்லாத சேனைகளோடு நீங்கள் போராடும் போது ஜெயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவிலே வலு சர்ப்பத்தின் மேல் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். தேவன் முடிவிலே வலு சர்ப்பத்தின் மேல் பூர்ண வெற்றியை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து சிங்காசனத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேளையிலே பிரதான தூதன் அந்த வெற்றியை குறித்து ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை கேட்கும்படி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவானும் வெற்றி பெற்ற ஒரு ஆண் பிள்ளையாக, ஜெயம் பெற்ற ஒரு ஆண் பிள்ளையாக சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய வேளையிலே பிரதான தூதனாகிய மிகாவேல் ஜெயத்தை குறித்து ஆர்ப்பரிக்கக்கூடியவனாயிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மிகாவேல் என்கிற பிரதான தூதனிடத்திலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பிரதான தூதனுடைய சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே உண்டாயிருக்கிறது என்று நாம் படிக்கிறோமே. இந்த பிரதான தூதனுடைய சத்தம் எதற்காக உண்டாயிருக்கிறது என்று மற்றொரு அனுபவத்தை நாம் தியானிக்கிற வேளையிலே, ஒரு பரிசுத்தவான் மரித்து போவானே ஆனால் அவனுடைய ஆத்துமா எங்கே கொண்டு செல்லப்படுகிறது என்றால் பரதீசிற்குள் கொண்டு செல்லப்படுகிறது. அவனுடைய ஆத்துமாவை வரவேற்று கொண்டு செல்லும்படியாக தேவனுடைய தூதர்கள் வருகிறவர்களாக காணப்படுவார்கள். பரதீசிற்குள் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை கொண்டு செல்கிறவர்கள் தேவனுடைய தூதர்கள் தான். அப்படி தேவனுடைய தூதர்களால் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசிற்குள் கொண்டு செல்லப்படும் போது அவர்களுடைய ஆத்துமா அந்த பரதீசிற்குள் அவர்கள் உயிர்த்தெழும் நாள் வரைக்கும் அங்கே காணப்படும். அதே நேரம் ஒரு பாவியான மனிதன் மரித்து போவானே ஆனால் அவனுடைய ஆத்துமாவை சாத்தானுடைய தூதர்கள் கட்டி பூமியின் தாழ்விடத்தில் காணப்படுகிற வேதனையுள்ள இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த பாவ மனிதனுடைய ஆத்துமாவும் கூட உயிர்த்தெழும் நாள் வரைக்கும் வேதனையுள்ள இடத்திலே காணப்படும். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வரும்போது என்ன நடக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் பரதீசிலிருந்து பூமிக்கு திரும்பி வரும். அவர்களுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அது கடந்து வரும். பரிசுத்தவான்களுடைய சரீரம் மீண்டும் பழைய நிலவரத்திற்கு வரும். பரதீசிலிருந்து கடந்து வரக்கூடிய ஆத்துமாவானது உயிர்ப்பிக்கப்பட்ட பரிசுத்தவானுடைய சரீரத்திற்குள் பிரவேசிக்கிறது. பின்பு சரீரம் மறுரூபமாகிறது. வான மண்டலங்களை கடந்துதான் பரிசுத்தவான்களுடைய உயிர்ப்பிக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டியதாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு மரித்த பரிசுத்தவானுடைய ஆத்துமா பரலோக பரதீசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாயிருக்கும் போது அந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா என்ன செய்கிறது? பரதீசிலிருந்து
அவர்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து அவர்களுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு வர பரிசுத்தவான்களுடைய சரீரமோ கர்த்தருடைய ஆரவார சத்தம் கேட்டு உயிர்த்தெழ, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திற்குள்ளாக பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா பிரவேசிக்கிறது. பின்பு பிரதான தூதனுடைய சத்தம் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சரீரத்தை தெய்வ பிள்ளையே பரலோகத்திற்கு நேராக கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் பரதீசிலிருந்து பரிசுத்தவானுடைய ஆத்துமா அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பூமிக்குரிய இடத்திற்கு கடந்து வர வேண்டும். அதே போல மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவானுடைய சரீரம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். இப்படி பரதீசிலிருந்து பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா பூமிக்கு வரும்போதும் மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய சரீரம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்லும் போதும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே பரலோக சேனைகள் யாருக்கு உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்றால் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவுக்கும் பரிசுத்தவான்களுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திற்கும் உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்ன செய்கிறது என்றால் வான மண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத சேனைகளையும் அதனுடைய கூட்டத்தையும் சிதறடிக்க பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளுடைய கூட்டமும் பிரதான தூதனுடைய சத்தத்திலே சிதறடிக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா பரதீசிலிருந்து பூமிக்கு வரும். பிரதான தூதனுடைய சத்தம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளை சிதறடிக்கும். பரிசுத்தவான்களுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் பரலோகத்திற்கு நேராக எழும்பி செல்லும். தெய்வ பிள்ளையே, இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய சத்தம் தான் பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதனுடைய சத்தம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளை சிதறடிக்கிறது. பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பரலோக தூத சேனைகளுடைய தலைவன் தான் மிகாவேல். தெய்வ பிள்ளையே, இந்த மிகாவேலுடைய அதான் பிரதான தூதனுடைய சத்தம் பரிசுத்தவானுடைய உயிர்த்தெழுதலுக்கு உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் ஆரவார சத்தம் பரிசுத்தவானை உயிர்ப்பிக்கிறது, கல்லறை குழியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. ஆனால் பிரதான தூதனுடைய சத்தமோ பரிசுத்தவானுடைய ஆத்துமா பரதீசிலிருந்து பூமிக்கு வர செய்யும்படியாகவும் பூமியிலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை பரலோகத்திற்கு கொண்டு செல்லவும் பிரதான தூதனுடைய சத்தம் உதவியாய் இருக்கிறது. அந்த பிரதான தூதனுடைய சத்தம் தான் வான மண்டலங்களில் தடை செய்கிற எல்லா பொல்லாத சேனைகளையும் சிதறடிக்க கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தூதர்களில் பலவித வகுப்புகள் உண்டு. தூதர்களில் பலவித பிரிவுகள் காணப்படுகிறார்கள். மெசஞ்சர்ஸ், தூது கொண்டு செல்பவர்கள் ஒரு வகுப்பாராக தேவ தூதர்களிலே காணப்படுகிறார்கள். அவர்களுடைய தலைவன் தான் கேப்ரியேல் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சேராபீன்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் தேவனுக்கு முன்பாக சதா காலங்களிலும் துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அதே நேரம் பரிசுத்தவான்களுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழ உதவி செய்கிறவர்கள் ஒரு வகுப்பாராக காணப்படுகிறார்கள். அவர்கள்தான்
பரலோக சேனைகள். அந்த பரலோக சேனைகளின் பிரதான தூதன் தான் மிகாவேல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும்போது இந்த பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாயிருக்கும். எல்லா வானமண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத சேனைகளின் வல்லமைகளும் சிதறடிக்கப்படும். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாளிலே காணப்படுகிற மூன்றாவது சத்தம் தான் தேவ எக்காலம் என்று வேதத்திலே படிக்கிறோம். முதலாவது நாம் தியானித்தோம் ஆரவார சத்தம், பரிசுத்தவான்களை உயிர்த்தெழச் செய்கிறது. இரண்டாவது நாம் தியானித்தோம் பிரதான தூதனுடைய சத்தம், அது பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் செல்லும்படியாக உதவக்கூடிய சத்தமாயிருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளின் வல்லமைகளை சிதறடிக்கக்கூடியதாயிருக்கிறது. மூன்றாவது சத்தம் தான் தேவ எக்கால சத்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ஆரவார சத்தம் உண்டாயிருக்கும், பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாயிருக்கும். அதே நேரம் தேவ எக்கால சத்தமும் உண்டாயிருக்கும் என்று நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த தேவ எக்காலத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனத்திலும் நம்மால் அதை குறித்து படிக்க முடியும். கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கடைசி எக்காலம் என்று சொல்லப்படுவது என்ன என்பதை குறித்து தியானிக்கும் போது அநேகர் இந்த கடைசி எக்காலத்தை வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் தூதன் ஊதக்கூடிய எக்காலத்தோடு ஒப்பிட்டு தவறாக விளங்கிக் கொள்வது உண்டு. ஆனால் தெய்வ பிள்ளையே, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற 7 எக்காலங்களும் அது உபத்திரவ காலத்தின் 2வது பகுதியில் மனந்திரும்பாத யூதர்கள் உட்பட கீழ்ப்படியாத ஜாதிகள் மேல் தேவனுடைய 7 விதமான நியாய தீர்ப்புகளை கொண்டு வரக்கூடிய 7 தேவ தூதருடைய 7 எக்காலங்களாக காணப்படுகிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, இந்த வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற 7 எக்காலங்களும் அது உபத்திரவ காலத்தில் ஊதப்படுகிற 7 எக்காலங்களாக காணப்படுகிறது. அந்த 7 எக்காலங்களும் உபத்திரவ காலத்தின் 2ஆம் பகுதியிலே மனந்திரும்பாத யூதர்கள், மனந்திரும்பாத கீழ்ப்படியாத ஜாதிகள் மேல் தேவனால் வரப்போகிற 7 விதமான நியாய தீர்ப்புகளுக்காக ஊதப்படுகிற 7 எக்காலங்களாக காணப்படுகிறது. ஆகவே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி எக்காலம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 7 எக்காலங்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டிய எக்காலம் அல்ல. தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 52 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி எக்காலம் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய வருகையின் நாளிலே, அவருடைய வருகையின் நாளிலே உண்டாயிருக்க போகிற தேவ எக்கால சத்தமாக காணப்படுகிறது. ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், கடைசி எக்காலம் தொனிக்கும். அதை நீங்கள் இப்படியாக படித்து பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மூன்றாவது சத்தமாக தேவ எக்காலம் தொனிக்கும். தேவனுடைய எக்காலம் கடைசி எக்காலமாக தொனிக்கும் என்று நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பூர்ணமாக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உண்டாயிருக்கக்கூடிய எக்கால சத்தங்கள் தான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 7 எக்காலங்கள். ஆனால் கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவ எக்காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்திலே படிக்கக்கூடிய தேவ எக்காலத்தை குறித்து தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களிலே கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது என்ன நடக்கிறது? மரித்தோர் அழிவில்லாதவர்களாக தெய்வ பிள்ளையை எழுந்திருப்பார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த தேவ எக்காலம், கடைசி எக்காலம் தொனிக்கக்கூடிய நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். இந்த தேவ எக்காலம் தொனிக்கும் போது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்திலே தேவனை சந்திப்பார்கள். நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை குறித்துதான் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்கிற பதத்தோடு அங்கே நாம் படிக்க ஏதுவாயிருக்கும். இந்த இயேசுவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவர்கள் யார் என்று தியானிக்கும் போது தெய்வ பிள்ளையே, இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் யார் என்று நாம் தியானிக்கும் போது தெய்வ பிள்ளையே, இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக பூர்ண பரிசுத்தவான்களாக ஜீவித்தவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக ஜீவித்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அல்லது ஆண் பிள்ளையாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக ஜீவித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக காணப்பட்டார்கள் என்று நாம் தியானிக்கும் போது, பெந்தேகோஸ்தே நாளுக்கும் கர்த்தருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளுக்கும் இடையே உள்ள காலத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாம் எந்த காலகட்டத்திற்குள்ளாக காணப்படுகிறோம்? பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டாரே, அந்த நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற
வருகையின் நாளுக்கும் இடையே நாம் ஜீவித்து வருகிறோம். இந்த காலகட்டத்திற்கு இடையே அநேக பரிசுத்தவான்கள் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திற்கு இடையே அநேக பரிசுத்தவான்கள் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக ஜீவித்து வருகிறார்கள். இவர்கள் ஆண் பிள்ளையின் கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக அவர்கள் சரீர மீட்புக்காக காத்திருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக தேவனுடைய ஆவியினாலே பூர்ணமாக்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே கடைசி எக்காலம் தொனிக்கும்படியாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே சற்று உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியம் அந்த தேவ எக்காலமாகிய கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கேட்கக்கூடிய நிலவரத்திலே உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? அல்லது பூமியிலே வாழ்ந்து வருகிற இந்நாட்களிலே அந்நிய சத்தங்களை, அந்நிய உலக பிரகாரமான சத்தங்களை கேட்டு இடரக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்களா என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களிலே தானே நீங்கள் தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய எக்கால சத்தமாக கேட்டு பழகிக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டான். பத்மு தீவிற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டான். அவன் தனிமையாக பத்மு தீவிலே அவன் சிறைபிடிக்கப்பட்டவனாக தனிமையாக காணப்பட்டான். ஆனால் அவன் தேவனுடைய ஆவிக்குள்ளானான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவன் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கர்த்தருடைய சத்தமாக கேட்டான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு தலபல வரதபதுல தபக்கல வரதபதில வரதபதுலவே. இந்த பூலோக வாழ்க்கையிலே நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடியினால், நீ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உடையவனாய் இருக்கிறபடியால் உன்னுடைய ஜீவியமானது இந்த உலக வாழ்க்கையிலே பத்மு தீவை போல காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே ஒரு வனாந்திர வாழ்க்கையாக காணப்படலாம். நீ ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறபடியால், நீ இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி உடையவனாய் இருக்கிறபடியால் இந்த பூலோக வாழ்க்கை உனக்கு ஒருவேளை ஒரு சிறைச்சாலையை போல காணப்படலாம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுடைய அனுபவத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் உண்டு. நீ எப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் தேவனுடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல கேட்கக்கூடிய அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்துவிட்டது, இப்படிப்பட்ட பிரயாசங்கள் வந்துவிட்டது, நான் சிறைபிடிக்கப்பட்டவன் போல் காணப்படுகிறேன், நான் அடிமைப்படுத்தப்பட்டது போல காணப்படுகிறேன், என்னுடைய ஜீவியமானது வனாந்திர வாழ்க்கை போல் இருக்கிறது, என்னுடைய ஜீவியமானது பத்மு தீவை போல காணப்படுகிறது என்று நீ ஒருவேளை உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால்
நீ ஆவிக்குள்ளாகும் போது தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே தான் காணப்பட்டார். ஆனால் அவர் தேவனுடைய ஆவிக்குள்ளான போது தேவனுடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல கேட்டார். அவர் மூலமாக தான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் நமக்கு இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே காணப்படுவாரானால், தேவன் உன்னுடைய ஜீவியத்திலே கொடுத்த ஆவிக்குரிய அனுபவங்கள் உன் ஜீவியத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்குமே ஆனால், தேவன் உன் ஜீவியத்திலே கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்தத்தின் அனுபவம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால், நீ பத்மு தீவில் இருந்தாலும், நீ வனாந்திரத்தில் இருந்தாலும், நீ சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீ தேவனுடைய ஆவிக்குள்ளாகும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்பாய். தேவனுடைய ரகசியம் உனக்கு வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய வெளிப்படுத்தல்களை நீ பெற்றுக்கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ ஜனமே, இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாட்களிலே தானே நீ நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்து தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய எக்கால சத்தமாக கேட்க பழக்கப்பட்டிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் ஒரு காரியத்தை நம்மால் படிக்க முடியும். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கும் போது தேவன் மோசே இடத்திலே 2 வெள்ளி பூரிகைகளை செய்யும்படி கூறினதை நாம் வாசிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, தேவன் மோசே இடத்திலே 2 வெள்ளி பூரிகைகளை 2 வெள்ளி எக்காலங்களை செய்யும்படியாக கட்டளையிடுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த எக்காலம் எதை காட்டுகிறது, இந்த எக்கால சத்தம் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்வோமே ஆனால், பல காரணத்திற்காக எக்காலம் ஊதப்பட்டிருப்பதை நம்மால் படிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அபாயத்தை அறிவிக்க, ஆபத்தை அறிவிக்க, ஜனத்தை எச்சரிக்க எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் இஸ்ரவேல் புத்திரரை கூட்டி சேர்க்கும்படியாக எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும்படியாக, முன்னேறி செல்லும்படியாக எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, முற்றிலும் ஆயுதம் தரித்து சத்துருவை சந்திக்க ஆயத்தமாயிருக்கும்படியாக எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சியாயிருக்கும்படியாக எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையை, இப்படியாக வேத புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எக்காலம் பல நிலவரங்களிலே பல காரணங்களுக்காக ஊதப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே இடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ 2 வெள்ளி பூரிகைகளை செய்வாயாக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எதற்காக என்று நாம் படிக்கும்போது, ஒரு வெள்ளி பூரிகையை ஊதும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாரும் பாளையத்திலே வந்து கூடி வருவார்கள். அதற்காக ஒரு எக்காலம் ஊதப்பட்டது. இன்னொரு எக்காலம் எதற்காக ஊதப்பட்டது என்றால், பாளையத்திலே கூடி வந்த தேவ ஜனங்கள் அவர்களுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்த கானான் தேசத்திற்கு நேராக முன்னேறி பிரயாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக 2வது பூரிகை எக்காலம் ஊதப்பட்டது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே 2 பூரிகைகள் எக்காலங்களாக முழங்கிக் கொண்டே இருக்கிறது.
ஒன்று சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் எக்காலமாக தொனித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ரட்சிப்பின் சுவிசேஷமானது எக்காலத்தை போல பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சபையாகிய பாளையத்திற்குள் வந்து கூடுகிறார்கள். பின்பு தேவனுடைய சபையிலே இன்னொரு எக்காலம் ஊதப்படுகிறது. அதுதான் மகிமையின் சுவிசேஷமாக தேவ சபைக்குள்ளே போதிக்கப்படுகிறது. இந்த மகிமையின் சுவிசேஷத்தை கேட்கும் போது சபையில் உள்ள தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின் பிரகாரமாக நடந்த சம்பவத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தோடு நம்மால் ஒப்பிட்டு படிக்க முடியும். வெள்ளி பூரிகையை செய்ய சொன்னார். வெள்ளி என்பது எதை காட்டுகிறது? மீட்பை காட்டுகிறது. வெள்ளி என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது. தேவன் நம்மை அவருடைய பரிசுத்தத்திற்காக மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதற்காகவே இன்றைக்கு 2 எக்காலங்கள், பூரிகைகள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் பிரசங்கம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கமாக முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டவர்களாக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக பாளையத்திற்குள் கூடி வருகிறார்கள். சபைக்குள்ளாக கூடி வருகிறார்கள். ஆனால் சபைக்குள்ளே இன்னொரு எக்காலம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. சபைக்குள்ளே தொனிக்கக்கூடிய எக்காலம் என்ன? அது மகிமையின் சுவிசேஷமாயிருக்கிறது. அது தேவ ஜனங்களை பரிபூர்ண பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தக்கூடிய மகிமையின் சுவிசேஷமாக காணப்படுகிறது. அது தேவ ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ ஜனமே, இந்நாட்களிலே மகிமையின் சுவிசேஷத்தை கேட்டு வருகிற தெய்வ ஜனமே, மகிமையின் சுவிசேஷமானது எக்காலத்தை போல தேவ சபையிலே முழங்கிக் கொண்டு வருகிறதை கேட்டு வருகிற தெய்வ ஜனமே, ஒரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள். தேவ எக்காலமாகிய கடைசி எக்காலம் தொனிக்கக்கூடிய நாள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மகிமையின் சுவிசேஷத்தை கேட்டு எக்கால சத்தமாக அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள் அந்த கடைசி எக்கால சத்தத்தை கேட்பார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, மறுரூபமாவார்கள். இந்த கடைசி எக்கால சத்தத்தின் வேலை என்ன? ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் மறுரூபம் அடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. 3 சத்தங்கள். ஆரவார சத்தம் பரிசுத்தவானை உயிர்ப்பிக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தம் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளை சிதறடித்து பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு செல்ல உதவி செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் தேவ எக்கால சத்தம் தான் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவானை மறுரூபம் அடைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. உயிர்த்தெழ வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும், பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட 3 சத்தங்களோடு கடந்து வருகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு முன்பாக தொனித்துக் கொண்டிருக்கிற எக்காலம் தான் மகிமையின் சுவிசேஷமாகிய எக்காலம். நீங்கள் மகிமை அடைய வேண்டும், நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். உயிரோடு இருக்கும் போதுதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாரே. ஆனால் எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது.
யாரெல்லாம் ஆயத்தமாயிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்க முடியும். தெய்வ பிள்ளையே, ஆகவே அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை இந்நாட்களிலே தானே நீங்கள் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். சில தேவனுடைய சத்தத்தை கேட்டாலும் அதை பகுத்தறிய கூடாதவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே தெய்வஜனமே, தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கும் போது அதை பகுத்தறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். சிலருக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும் போது அவர்கள் இது வேறு ஏதோ ஒரு சத்தம் என்று அவர்கள் தேவனுடைய சத்தத்தை பகுத்தறிய கூடாதவர்களாக காணப்படுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வசனத்தை படிக்க வேண்டுமானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களுக்கு வரும்போது நாம் அங்கே ஒரு காரியத்தை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி ஜெபத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஜெபத்திலே நாம் வாசிக்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. நன்றாக நீங்கள் இதை தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவினிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. குமாரனுக்கும் பிதாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் உத்தரவு கொடுத்த போது அந்த உத்தரவின் சத்தத்தை கேட்ட கூடியிருந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? அதே வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலரோ தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். தெய்வ பிள்ளையே, இதே காரியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலேயும் சம்பவிக்க போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆரவார சத்தம் உண்டாயிருக்கும், பிரதான தூதனுடைய சத்தம் உண்டாயிருக்கும், தேவ எக்காலம் உண்டாயிருக்கும். ஆனால் ஆயத்தமாயிருக்கிறவர்கள், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த சத்தத்தை சரியான விதத்தில் கேட்டு பகுத்தறிந்து மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள். ஆனால் சிலரோ எப்படி காணப்படுவார்களாம்? இது தேவனுடைய சத்தம் என்பதை பகுத்தாராய்ந்து பார்க்க இயலாதவர்களாக எப்படி காணப்படுவார்கள்? இது இடிமுழக்கம் என்று சொல்லுவார்கள், இது தேவதூதனுடைய சத்தம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய எக்கால சத்தத்தை, தேவனுடைய ஆரவார சத்தத்தை, பிரதான தூதனுடைய சத்தத்தை பகுத்தறிய கூடாதவர்களாக, உயிர்ப்பிக்கப்படக்கூடாதவர்களாக காணப்படுவார்கள். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, யூதாவின் புஸ்தகத்திலே 24ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்கவும் வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று. தெய்வ பிள்ளையே, தேவன் இன்றைக்கு மகிமையின் சுவிசேஷத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எதற்காக? உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும்படியாக, வலுவாதபடி உங்களை காக்கும்படியாக, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக, தேவனுக்கு முன்பாக உங்களை வல்லமையுள்ளவர்களாக நிறுத்தும்படியாக இந்நாட்களிலே தேவன் தம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தை எக்காலமாக தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம்,
நற்கிரியையை உங்கள் ஜீவியத்திலே தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்கள் ஜீவியத்திலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரைக்கும் அதை செம்மையாக, நேர்த்தியாக, வெற்றிகரமாக நிறைவேற்ற வல்லவராக காணப்படுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவ எக்காலம் தொனிக்கக்கூடிய நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அந்த தேவ எக்காலத்தின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது கண்ணிமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தெய்வ பிள்ளையே, இங்கே போதிக்கப்படுகிற ஒவ்வொரு சத்தியமும் வேத வசனத்தின் அடிப்படையிலே போதிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. தேவ எக்கால சத்தம் முழங்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். அதற்காக இந்நாட்களிலே மகிமையின் சுவிசேஷமாகிய எக்காலம் தொனிக்கும் போது அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு பழகி கொள்ள வேண்டும். தேவன் உங்களோடு தனிப்பட்ட முறையில இடைபடும் போது இது தேவனுடைய சத்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து பழகி தேவனுடைய சத்தத்தை கேட்டு பூர்ண பரிசுத்தவான்களாக ஜீவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே தேவனுடைய எக்கால சத்தம் முழங்கும் போது நீங்கள் பகுத்தாராய்ந்து விடுவீர்கள். நீங்கள் இது தேவனுடைய சத்தம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய சரீரம் கண்ணிமை பொழுதில் மறுரூபமாக்கப்படும். அப்படியே தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கி வழுவாதபடி காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக உங்களை நிலை நிறுத்தும்படியாக அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த வல்லமைக்கு நீங்கள் இடம் கொடுத்து ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அப்படியே அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு மாசற்றவர்களாக தேவனுடைய சந்நிதியிலே முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, வழுவாதபடி காக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய மகிமையின் சன்னிதானத்திலே நிலை நிற்கக்கூடியவர்களாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஒரு தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்படி வரும்போது நீ பகுத்தாராய வேண்டும். இடி முழக்கம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே காணப்படக்கூடாது. இது ஏதோ ஒரு தூதனுடைய சத்தம் என்று சொல்லக்கூடிய நிலவரத்திலே காணப்படக்கூடாது. ஒரு தலபலவரதவதிலவே இது தேவனுடைய சத்தம் தான் என்பதை அறிந்து உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு எல்லா பொல்லாத வானமண்டலங்களில் சேனைகளை கட்டந்து வெற்றிகரமாக பரலோக ராஜ்யத்தை நோக்கி பிரயாணப்படக்கூடிய பாக்கியசாலிகளாக காணப்பட வேண்டும். ஒரு தலபலவரதவதிலவரதவதிலவரதவதிலவே அதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்தின் சேனைகள் உண்டாயிருக்கிறது. பரலோகத்தின் சேனைகளின் தலைவன் மிகாவேல் காணப்படுகிறான். ஒரு தலபலவரதவதிலவரதவதிலவரதவதிலவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக தேவன் துணை நிற்கிறவராயிருக்கிறார். ஆகவே எல்லா அந்த பெரிய வலு சர்ப்பமாகிய பிசாசின் எல்லா பொல்லாத கிரியைகளுக்கும் ஒரு தலபலவரத உடன்படாதபடி ஒரு தலபலவரதவதில அப்படிப்பட்ட எந்த சாத்தானுடைய பொல்லாத கிரியைகளுக்கும் இடம் கொடுத்து வஞ்சிக்கப்படாதபடி ஒரு தலபலவரதவதிலவரதவதிலவரதவதிலவே தேவனுடைய கரத்தில் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஒரு தலபலவரதவதிலவரதவதில வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக உங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பீர்களாக. ஒரு தலபலவரதவதிலவரதவதில உங்கள் ஜீவியத்திலே தேவனுடைய சத்திய வசனத்திற்கு இடம் கொடுத்து தேவனுடைய சத்திய வசனம் வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள்
ஜீவித்து வெற்றி சிறப்பீர்களானால் தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களை கற்புள்ள கன்னிகையாக, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக, மாசற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிலை நிறுத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவ வல்லமைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்களாக. அந்த தேவ வல்லமையினாலே எல்லா பெரிய வலு சர்ப்பத்தின் கிரியைகளுக்கும் காக்கப்படுவீர்களாக, வெற்றி சிறப்பீர்களாக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு நேராக உயர்ந்து செல்வீர்களாக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு போராட்டம் உண்டு, அது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் உண்டாயிருக்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்திலே தேவ சேனைகளின் துணையோடு நீங்கள் வெற்றி பெற வேண்டும், ஆண் பிள்ளையாக காணப்பட வேண்டும். ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதில வரத பதிலவே சந்தலபல வரத பதில் டபைக்கல வரத பதில வரத பதிலவே ஒரு தலபல வரத பதிலவே. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியில் விழ தள்ளிற்று என்று பார்க்கிறோம். நீ விழ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ விழ தள்ளப்பட்டவள் அல்ல. ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதில வரத பதிலவே ஒரு தலபல வரத பதில் டபைக்கல. நீ தேவனுடைய சிங்காசனத்தில் வெற்றி பெற்று வீற்றிருக்கக்கூடிய ஆண் பிள்ளையின் கூட்டம். ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத. எல்லா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளிலேயும் உண்டாயிருக்கக்கூடிய போராட்டங்களிலே நீ வெற்றி சிறந்தவன், நீ வெற்றி சிறந்தவள். ஒரு தலபல வரத. அதற்காக தேவன் உனக்கு தேவனுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் அவருடைய வல்லமையினாலே உன்னை பாதுகாத்து வருகிறார். ஒரு தலபல வரத பதில. அதற்காகவே தேவன் அவருடைய வல்லமையினாலே உங்களை மாசற்றவர்களாக, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக தகுதிப்படுத்தி வருகிறார். ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதில. அதற்கென்று உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களாக. ஒரு தலபல வரத. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இயேசுவுக்குள் மரித்தவர்கள் அந்த 3 சத்தங்களையும் கேட்கும் போது, அந்த ஆரவார சத்தத்தை கேட்கும் போது, பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்கும் போது, எக்கால சத்தத்தை கேட்கும் போது மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த கூட்டத்திலே நீங்கள் காணப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார்.
வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். தவிக்கும் உலகம் அந்த நாளே தலைகளை உயர்த்தி நடப்போம். வருகை நெருங்க கர்த்தர் இயேசு வாசற்படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காளம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், 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 பரமன் இயேசு வருவார். நமக்கு பகல் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே இரவும் பகலும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையிலே இரவும் பகலும் ஒன்று போல காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய இருதயம் இரவும் பகலும் விழிப்போடு ஜெபசிந்தையோடு இருதயம் நொறுங்கி ஜெபிக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். இயேசுவே, நீர் இப்பொழுது வந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அவர் சாயங்காலத்திலே வரலாம், நடுராவினில் வரலாம், சேவல் கூவிடும் நேரத்தில் வரலாம், அதிகாலையில் வரலாம். எப்பொழுது வந்தாலும் உனக்கு அது பகலாய் இருக்க வேண்டும். ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதிலவே. அவர் எப்பொழுது வந்தாலும் அது உனக்கு பகலாய் இருக்க வேண்டும். ஒரு தலபல வரத பதில் டபைக்கல வரத பதிலவே. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், இரவும் பகலும் விழிப்பாய் இருதயம் நொறுங்கி ஜெபிப்போம். இரவும் பகலும் விழிப்பாய் இருதயம் நொறுங்கி ஜெபிப்போம். கற்புள்ள கன்னிகையாக நாமோ கர்த்தர் வருகைக்கு காத்திருப்போம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அல்லேலூயா. இரவும் பகலும் நம்மால் தூங்காமல் இருக்க முடியாது. ஒரு நேரம் தூங்கிதான் ஆக வேண்டும். ஆனால் உங்களுடைய இருதயம் ஜெபசிந்தையோடு ஒரு விழிப்புள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியமாய் இருக்க வேண்டும். அப்படியே தேவன் அவருடைய வருகை நாளுக்கு ஒரு விழிப்புள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. என் ஆத்மாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்ததாமே அவருடைய வருகையின் நாளிலே ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காள சத்தம் கேட்கும்படியான கிருபையை உங்களுக்கு கொடுத்து, தேவனுடைய வல்லமையினாலே உங்களை பாதுகாத்து, உங்களுடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட பூர்ண பரிசுத்தர்களாக வாழ தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.